ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதா டிஎன்இஏ கவுன்சில் சொந்தமாக நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எக்ஸ்ட்ரா நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஏன்னா இன்ஜினியரிங் ஃபஸ்ட் செமஸ்டருக்காக நம்ம நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம், சரியா? அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் காத்துட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி எனக்கு நிறையா கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் எனக்கு வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க, சரியா? வாட்ஸ்அப் பண்ணுறீங்க. நம்ம அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கோம். அதாவது கவர்மெண்ட் வந்து என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் காலேஜஸில் என்ன ஃபீஸ் வந்து வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் வாங்கினா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சு. அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் வாங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்க்கலாம். ஆனால் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸில் சரியா இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம கவுன்சிலிங் மூலிமா போனோம் அப்படின்னா இவ்வளோ தான் நீங்கள் வந்து ஃபீஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. போத் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஹாஸ்டலுக்கும் சரி, அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்போ நல்லா நீங்கள் கவனிங்க. இந்த ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ், சரியா? ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் இருக்காது, எஸ்சி எஸ்டி அந்த ஸ்காலர்ஷிப்பும் இருக்காது, சரியா? அதே மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஸ்டூடெண்ட்டாக இருக்க மாட்டாங்க, 7.5 ரிசர்வேஷனில் வர மாட்டாங்க. அப்போ ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு காலம், சரியா? செகண்ட் காலமில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, தேர்ட் காலமில் இருக்கிறது எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஃபோர்த்து காலமில் இருக்குது டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஃபிஃப்த்து காலத்தில் இருக்குது 7.5 ரிசர்வேஷனுக்கு. அதை நீங்கள் பார்த்துங்க, சரியா? என்னென்ன ஃபீஸ் வாங்குறாங்கன்னா அட்மிஷன் ஃபீஸு, அகடமிக் கோர்ஸ் ஃபீஸு, அப்புறம் அதாவது பர்சனாலிட்டி அண்ட் சேரிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சார்ஜஸ், சரியா? ஸ்போர்ட்ஸ் அஃபிலியேஷன் ஃபீஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஆர்சி ஸ்பெஷல் கேம்பிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வளரா தமிழ் மன்றம் டெவலப்மெண்ட் ஃபண்டு, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கார்டு ஃபீஸு, சரியா? அதுக்கப்புறம் ரெகக்னேஷன் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் என்ரோல்மெண்ட் ஃபீஸ், சரியா? இது எல்லாத்துக்குமே ஒரே யூனிஃபார்மாக 7,800 கலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட், சரியா? ரீஃபண்டபிள் அமௌண்ட் வந்து பார்த்திங்க இது வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, எந்த வித பிரச்சனையும் இல்லை. 7,000 வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீஃபண்டபிள் அமௌண்ட் வந்து வாங்குறாங்க, சரியா? அதாவது இண்டஸ்ட்ரியல் டெபாசிட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூஷனல் டெபாசிட்டும், அதுக்கப்புறம் லைப்ரரி டெபாசிட்டும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க. இது வந்து ரீஃபண்டபிள் அமௌண்ட். நீங்கள் வந்து லைப்ரரி யூஸ் பண்ணுறீங்கல்ல, புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா அவங்க உடனே எந்த வித பிரச்சனையும் இல்லைன்னா இந்த அமௌண்ட் வந்து 7,000 வந்து ரீஃபண்டபிள் அமௌண்ட். அதான் நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் செமஸ்டர் ஃபீஸ், சரியா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செமஸ்டர் ஃபீஸு பேயபிள் எவ்ரி செமஸ்டர், சரியா? எவ்ரி செமஸ்டருக்கும் நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி தனியாகவே கொடுத்துருக்காங்க. இந்த டோட்டல் அதாவது ஏபி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அதாவது இந்த பி வந்து நம்ம வருஷமே அந்த 7,000 கொடுப்போம், அவங்க திரும்ப என்னாச்சு பார்த்தா கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த டோட்டல் ஏ இருக்குது பாருங்கள், ஏவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது ஒன் டைம் ஃபீஸ் மாதிரி தான் இதெல்லாம், சரியா? அதுக்கப்புறம் செமஸ்டர் ஃபீஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது 8 செமஸ்டர் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் தெளிவாக பார்த்துங்க, சரியா? அதில் வந்து டியூஷன் ஃபீஸு, டெவலப்மெண்ட் ஃபீஸு, அதுக்கப்புறம் லைப்ரரி ஃபீஸு, சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சார்ஜு, அதுக்கப்புறம் லேபார்ட்ரி, சரியா? அதுக்கப்புறம் எஜுகேஷனல் மீடியா சார்ஜ், அதுக்கப்புறம் இன்டர்நெட் சொசைட்டி ஃபீஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட் அண்ட் கேமு, அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி கல்ச்சுரல், சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் ஆக்சிடென்ட் அண்ட் மெடிக்கல் ரிலீஃப் ஃபண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் என்ரோல்மெண்ட் ஃபீஸு, ஒய்ஆர்சி, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் விசிட்டு, ஸ்போர்ட்ஸ் அஃபிலியேஷன் ஃபீஸு, சரியா? இந்த மாதிரி நிறையா ஃபீஸஸ் வந்து போட்டிருக்காங்க. இதில் மொத்தமாக நம்ம பார்க்கும் போது கிராண்ட் டோட்டல் ஏபிசின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 30,000 நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி எஃப்ஜியில் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட்டில் இருந்தீங்க அப்படின்னா 24,000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா 30,000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி நினச்சி பார்த்தா கொடுத்துருக்காங்க, சரியா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா தெளிவாக கீழே ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஃபார் எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் டியூஷன் ஃபீஸ் ஆர் டைரக்ட்லி கிரெடிட்டட் டு தி ஸ்டூடெண்ட் பேங்க் அக்கௌண்ட் பை தி கவர்மெண்ட் ஆஃப்டர் அப்ளைங் தி ஸ்காலர்ஷிப். நீங்கள் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணோன்னே எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் ஏறும். அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலேஜில் நீங்கள் வந்து ஃபீஸை வந்து கட்டிடலாம். ஓகே, இப்போ ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்க்கலாம். இப்போ ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது செமஸ்டர் 1 செமஸ்டர் 2லேருந்து எல்லாம் 8th செமஸ்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க, சரியா? இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது அட்மிஷன் ஃபீஸ் இது வந்து நான் ரீஃபண்டபுள் அமௌண்ட்டு 500 ரூபா. அதுக்கப்புறம்
அப்ளையன்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமிட்டன்ஸ் ஃபீஸ் ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா ரூ. 600 இதுவும் நான் ரீஃபண்டபுள் அமௌண்ட் சரியா. அது வந்து ஃபஸ்ட் செமஸ்டர் வந்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ரூம் ரெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரூ. 600 சரியா. இது எல்லாமே அந்த இயருக்குரியது. அதனால தான் இந்த செகண்ட் செமஸ்டர், ஃபோர்த் செமஸ்டர், அந்த ஈவென்ட் செமஸ்டர்லாம் டேஷ் போட்டிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி சார்ஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டல் சார்ஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காசு அண்ட் டெபாசிட் சரியா. இது வந்து ரீஃபண்டபுள் அமௌண்ட். இந்த 5000 வந்து கடைசியாக நீங்கள் 8th செமஸ்டர் முடிச்சு போகிறீங்கல்ல, அந்த டைம் வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் சரியா. நீங்கள் எந்த வித பாதிப்புமே உள்ள நீங்கள் வந்து ஹாஸ்டலுக்குள்ளே பண்ணலை அப்படின்னா ரீஃபண்ட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜு சரியா. அதுக்கப்புறம் மெஸ் அட்வான்ஸ் சரியா. எவ்ரி செமஸ்டரு அதாவது உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து எவ்ரி செமஸ்டர் வரும்னு சொல்லி அப்ராக்சிமேட்டாக தான் போட்டிருக்காங்க. 15000 போட்டிருக்காங்க சரியா. அப்போ டோட்டலாக ஃபஸ்ட்டு செமஸ்டர் நீங்கள் 30,300 கட்டுறீங்க, செகண்ட் செமஸ்டர் 22,500 கட்டுறீங்க, தேர்ட் செமஸ்டர் 24,200 கட்டுறீங்க, ஃபோர்த் செமஸ்டர் 22,500, ஃபிஃப்த்து செமஸ்டர் 24,200, சிக்ஸ்த்து செமஸ்டர் 22,500, அதுக்கப்புறம் செவன்த் செமஸ்டர் 24,200, ஃபைனலாக 22,500 நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா கட்டுறீங்க. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கவர்மெண்ட் மூலிமா அண்ணா யூனிவர்சிட்டி மூலிமா நமக்கு வந்து வெளியிட்ட ஹாஸ்டல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கவர்மெண்ட்டில் போடக்கூடிய மெஸ்ஸுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ என்னென்ன சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மெனு வச்சுருப்பாங்க. அந்த மெனுவில் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15,000 மெஸ் அட்வான்ஸ் போட்டிருக்காங்கல்ல. ஆனால் ப்ரைவேட் காலேஜஸில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க டெய்லியுமே என்னாச்சு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் போடக்கூடிய காலேஜஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசி ரூம் இருக்கும், நான் ஏசி ரூம் இருக்கும். இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து நிறைய ஸ்பெசிலிட்டிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட் காலேஜஸ் ஹாஸ்டலில் இருக்கனால தான் அவங்க என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸே கிட்டத்தட்ட எல்லா காலேஜ்லேயும் வந்து 80,000 மேலே தான் இருக்கும். 90,000, 1,00,000, 1,20,000 ஹாஸ்டல் ஃபீஸ் வாங்கக்கூடிய காலேஜஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி டியூஷன் ஃபீஸ் நம்ம இப்போ தான் பார்த்தோம் சரியா, எவ்வளோ போட்டிருந்தாங்க அப்படிங்கிறது. டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய இயற்கையாக வந்து 30,000 தான் சில காலேஜஸ்லாம் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 30,000 தான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சரியா. அப்படிங்கிற பட்சத்தில் ஆனால் ப்ரைவேட் காலேஜஸில் என்ன வாங்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் 2,30,000 கட்டுங்க, நீங்கள் 2,00,000 கட்டுங்க அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு எல்லாம் பண்ணாச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க சரியா. அதிர்ச்சி ஆகிட்டு அந்த காலேஜில் நாங்கள் வந்து போய் சேரவே இல்லை. ஏன்னா நம்ம தானே விரும்பி போகிறோம். நான் வந்து அந்த காலேஜே தான் போவேன்னு சொல்லிட்டு நம்ம கூட்டம் அதிகமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏவாரத்தை அதிகமாக பண்ணிடுறாங்க சரியா. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏவாரம் நடக்குது அப்படிங்கிற நல்லாவே தெரியும் ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாத்துலேயுமே சரியா. நம்ம கூட்டம் அதிகமாக போக எவ்வளோ ஃபீஸ் போட்டாலும் நான் வந்து தான் ஆவான், ஸ்டூடெண்ட் வந்து தான் ஆவாங்க அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தா இந்த மாதிரி ஃபீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து அதுதான். அதனால தான் நம்ம சொல்கிறது, நீங்கள் நல்ல ஜோனில் அதாவது கோயம்புத்தூர் ஜோன்லேயோ இல்லை வந்து சென்னை ஜோன்லேயோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு மீடியமான காலேஜில் நல்ல கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சிங்கனாவே நல்லபடியாக நீங்கள் லைஃப்பில் என்ன சொல்லி பார்த்தா செட்டில் ஆகலாம், நல்ல கெரியர் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம நிறையா வீடியோ நம்ம சொல்லிட்டோம். ஆனால் அதை வந்து கேட்காம இப்போ போய் வந்து ஃபீஸை நம்ம கேட்டுட்டு என்ன பண்ணுறோன்னா இப்போ யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படிங்கிற அதாவது ஃபீஸ் கமிட்டி நம்பர் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால எனக்கு தெரிஞ்சு நம்ம 6-7 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கோம். போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால யாருக்கும் எந்த அதாவது ஆக்ஷனும் எடுத்த மாதிரிலாம் தெரியல சரியா. அதனால் காலேஜ் என்ன ஃபீஸ் சொல்கிறாங்களோ, ஏன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதர் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி அதர் ஃபீஸில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபீஸை ஃபுல்லாக போட்டுறாங்க. அப்போ அதர் ஃபீஸ்ன்னு சொல்லும் போது எங்கள் காலேஜில் எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நாங்கள் பசங்களுக்கு இவ்வளோ விஷயத்தை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், அதனால் நாங்கள் ஃபீஸ் வாங்க தான் செய்வோம்னு சொல்லும் போது நம்ம அதை கம்ப்ளைண்ட் பண்ணி எந்த யூஸும் கிடையாது சரியா. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.